டாக்டர் அருண்குமார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இந்திய அரசியலில் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்து வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் நல்லாட்சியினை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வழங்கிட ஆட்சி அமைத்திருக்கும் இளைஞர்களின் இதய துடிப்பாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களே, மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது கன்னி பேச்சை துவங்குகிறேன். ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து என்னை திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட வைத்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து எனக்கு அரசியலில் ஒரு நல்ல முகவரியை அளித்தது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். என் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து அன்பும் ஆதரவும் அளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள். உங்கள் ஒரு வாக்கிற்கும் உங்கள் நம்பிக்கையிற்கும் உங்கள் அன்பிற்கும் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றும் திருவள்ளூர் மக்களின் குரலாகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து உழைப்பேன். 1967 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்த பெருமை தமிழ்நாடு பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1977 ஆண்டு அதே திராவிட அரசியல் பாணியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் தமிழகம் மற்றொரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை கண்டது. இதன் தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு கண்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கான முதன்மை காரணமாகவும் மக்கள் தலைவராகவும் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாகவும் சரித்திர நாயகமாகவும் திகழ்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார். தாங்கள் திருச்சி மலைக்கோட்டை நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதே சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கதவுகள் தங்களை வரவேற்க தயாராகிவிட்டன. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழக மக்கள் தங்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய காலத்திலிருந்தே ஐம்பெரும் தலைவர்களின் அடையாளத்தை அவர்கள் கொள்கையிலும் தமிழ்நாடு தன்னகத்தே கொண்டுள்ளது. குறிப்பாக கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் அவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள், வெள்ளையர்களை எதிர்த்து அஞ்சா சிங்கப்பெண்ணாக வழங்கிய வீரமங்கை நாச்சியார் அவர்கள், விடுதலை போராட்டத்திற்காக தமது குடும்பத்தையும் வாழ்வையும் அர்ப்பணித்த திருமதி அஞ்சலையம்மாள் ஆகியோரும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் குத்துவிளக்கு ஏற்றுவது நமது மரபும் பண்பாடும் ஆகும். அந்த குத்துவிளக்கில் ஒளிரும் 5 முகங்களும் நமது வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டியே ஐம்பெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் அவர்கள் சிந்தனைகளையும் நினைவூட்டும் சுடர்களாக திகழ்கின்றன. முன்னால் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இருந்தவர்களை புறந்தள்ளி மாபெரும் மாற்று சக்தியாக ஜனநாயக புரட்சியின் அடையாளமாகவும் உருவெடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல தொடர்வரும் ஆண்டுகளிலும் தாங்கள் தான் நிதன முதல்வராக உங்கள் செயல்பாடுகளின் மூலம் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை வழங்க உள்ளீர்கள். கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் மானியம் தொடர்பாக சில முக்கிய கருத்துகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் தொகுதி மக்களின் சார்பாக கூட்டுறவு வழங்கல் மற்றும் மானிய கோரிக்கை தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கோரிக்கைகளையும் இந்த மாண்புமிகு பேரவை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கூட்டுறவு என்பது ஒரு துறை அல்ல, அது ஒரு ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார பாதுகாப்பு கரம். விவசாய கடன் வாங்கும் போதும் துணை நிற்பது கூட்டுறவு. விவசாயி விளைவித்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதும் உதவுவதும் கூட்டுறவு. ஒரு ஏழை குடும்பத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசின் உணவு வழங்கல் அமைப்பின் முக்கிய பொறுப்பு. இந்த நோக்கத்தில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்டத்தின் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெற்ற பயிர்க்கடன் தகுதியான விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தின் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடையும் வகையில் 5932 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு ரூபாய் 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. இது வெறும் நிதி ஒதுக்கீடு அல்ல, விவசாயியின் நெற்றியில் இருந்த கடன் சுமையை குறைக்கும் நம்பிக்கை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு கடன், பயிர்க்கடன், விதை, உரம் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பாக உதவிகளை ஒரே இடத்தில் விரைவாக பெறுவதற்கு விவசாய கூட்டுறவு சேவை மையங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன். திருவள்ளூர் தொகுதிக்கான கோரிக்கைகள். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகராக திருவள்ளூர் இருந்தும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தும் இதுவரை ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை. இப்பகுதியில் நடுத்தர மற்றும் பொருளாதாரத்திற்கு பின்தங்கிய பிரிவினரும் பெரும்பாலான இருப்பதால் அவர்கள் அங்கு அரசு கலைக்கல்லூரிக்கு வெகு தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலைமையை மாற்றி திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்றை இந்த கல்வி ஆண்டிலே தொடங்கிட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூரை சுற்றி உள்ள பகுதிகளில் எண்ணற்ற தனியார் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் MNC எனப்படும் பன்னாட்டு நிறுவனங்களும் இங்கு செயல்பட்டு வருகின்றன. அத்தகைய தொழில் நிறுவனங்களில் இப்பகுதியை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதமில்லை. அவர்கள் வாட்டத்தை போக்கி உரிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு ஒரு பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பூண்டி ஏரி அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஓடிவரும் கிருஷ்ணா நதிநீர் பூண்டி நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்பட்டு பின்னர் தலைநகர் சென்னைக்கு நீர் ஆதாரத்தை வழங்குகிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த பூண்டி ஏரை சர்வதேச தரத்தளமாக சுற்றுலா மையமாக மேம்படுத்த வேண்டும். பாதுகாப்பான படகு சவாரி, படகு நிலையம், ஏரிக்கரை நடைபாதை, சுற்றுலா நடைபாதை, குழந்தைகளுக்கான பூங்கா, ஃபுட் கோர்ட், பார்வையாளர்கள் தங்குமிடம், சர்வதேச தர பாதுகாப்பு நடவடிக்கைகள், விளக்கு வசதி, வாகனம் நிறுத்தும் இடம் மற்றும் சுத்தமான கழிப்புநீர் வாகனம் ஏற்படுத்த வேண்டும். மாலை நேர இசை நீரூற்று மற்றும் லேசர் போன்ற ஈர்ப்புகளை சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு விதிகளின் உட்பட்டு ஏற்படுத்த வேண்டும். இத்திட்டம் செயல்படுத்தினால் பூண்டி பகுதியில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக உருவெடுக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றும். குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாகும். சிறு மற்றும் குறு தொழில் வளர்ச்சி பெறும். உள்ளூர் உணவுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் சுற்றுலா சார்ந்த சேவைகளை மூலம் மக்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்ட கிடைக்கும். திருவள்ளூர் நகரில் பொருளாதாரத்தில் பின்தங்கி ஏழை மக்கள், எளிய மக்கள் குறைந்த செலவில் குடும்ப விழாக்கள், திருமணங்கள், சமூக நிகழ்ச்சிகள் நடத்தும் வகையில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய அரசு சமூக நலக்கூடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். இது கொள்கை தலைவர்களின் அஞ்சலை அம்மாள் அல்லது வேலுநாச்சியார் ஆகியோர் அவர்களின் பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் முதலில் 2014ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு சில பகுதியில் குழாய்கள் பதிக்கப்பட்டன. எண்ணற்ற புதிய குடியிருப்பு பகுதிகள், புதிய சாலைகள் உருவாக்கியுள்ளன. ஆனால் 12 ஆண்டுகள் கடந்தும் அப்பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை வசதி விரிவுபடுத்தவில்லை. இதனால் புதிய குடியிருப்பு வாசிகளும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நகராட்சி மக்களும் அன்றாடம் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இத்திட்டத்தின் முழுமையாக மறுசீரமைத்து நகரின் அனைத்து பகுதிகளிலும் உள்ளடங்கிய வகையில் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதுடன் சீரமைத்து விரிவுபடுத்த வேண்டும். இதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நகரின் அடிப்படை கட்டமைப்பு ஆகியவை மேம்படும். திருவள்ளூரில் கழிவுநீர் மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்தல், அப்கிரேடிங் சூவேஜ் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திருவள்ளூர் நகரத்தில் கூவம் நீர் மாசுபடுவதை தடுக்க செயலிழந்த பெரியகுப்பம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக சீரமைத்து சுத்திகரிப்பு நிலைய திறமையை மேம்படுத்த கெப்பாசிட்டி ஆக்மெண்டேஷன் முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் மலவாள நகர் பகுதியில் பெருகி வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு அங்கு நவீன கழிப்பறிவு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க வேண்டும். இதன் மூலம் கூவம் நீர் மாசுபடுவதை தடுக்கப்பட்டு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தூய்மையான நீர் சென்று சேரும். அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் நகரின் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும். இரண்டாவது கோரிக்கை, கூவம் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் தடுப்பணை இணைத்து செயல்படுத்த வேண்டும். கேசவரம் முதல் செம்பரம்பாக்கம் ஏரி வரை திருவள்ளூர் மற்றும் சென்னை நகர மக்கள் குடிநீர் வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த கூவமாற்று பகுதியை புரொடெக்டட் கூவம் ட்ரிங்கிங் வாட்டர் ஜோனா என்று அறிவித்து கூவம் மற்றும் அதன் தொடர்புடைய நீர் ஆதாரங்களை மாசுபடுதலை காக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அமைந்துள்ள
அருள்மிகு வீரராக பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். தொலைதூர பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்களுக்கு நலனையும் அவர்களின் தங்குமிடம் தேவை கருத்தில் கொண்டு அருள்மிகு வீரராக பெருமாள் கோயில் சார்பில் பக்தர்களுக்கு தங்குமிடம் அமைத்திட வேண்டும். திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உயர் சிறப்பு மருத்துவமனையாக மேம்படுத்தல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தேவையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதியில் உள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தில் பயணிக்கும் போது அதிக அளவிலான விபத்துகள் ஏற்படுகிறது. குறிப்பாக ஹெட் இன்ஜுரி ஏற்படுவதால் அங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் போதுமான அளவு இல்லாத காரணத்தால் இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் நேரத்திற்கு மேல் பயணித்து சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்படுவதால் ஏராளமான உயிரிழப்புகள் நேர்கின்றது. அதை தவிர்க்கும் வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்பெஷலைஸ்ட் 24/7 டிராமா அண்ட் நியூரோ சர்ஜரி யூனிட், பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் மற்றும் அதை சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோவில் பராமரிப்பு 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் அருள்மிகு வாதீஸ்வரர் திருக்கோயில் திருப்பாச்சூர், அருள்மிகு சிறு வாண்டேஸ்வரர் திருக்கோயில், திருவிழாங்காடு கோயில்களை சீரமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களின் சேவைக்காக என்னை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினராக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஒரு மருத்துவராக என் தொகுதி மக்களுக்கு மருத்துவன் மூலம் நேரடியாக சேவை செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் எனது பணிவான வேண்டுகோள், திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மாதம் ஒரு நாள் 24 மணி நேரம் மருத்துவராகவோ அல்லது ஒரு கடைநிலை ஊழியராகவோ நின்று மக்களுக்காக நேரடியாக பணியாற்ற எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கு பணியாற்றும் பொழுது நோயாளிகளின் பிரச்சனை கண்டறிந்து மருத்துவமனையின் தேவைகள் மற்றும் குறைகளை பதிவு செய்து அவற்றை சுகாதாரத்துறை அமைச்சர் வாயிலாக கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வு உருவாகும் வகையில் செயல்படுவேன். இது ஆய்வு செய்வதற்கோ அல்லது குறை கூறுவதற்கோ அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவதற்காக மட்டுமே. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் என் வேண்டுகோளை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதி நடைபெற்ற கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமானது, சவால்களில் நிறைந்ததுமாக இருந்தது. ஜனநாயக திருவிழாவின் அந்த தேர்தலில் பிரச்சாரம் தொடங்கிய முதல் சில நாட்களிலே அப்பொழுது ஆளும் கட்சியாகவும் மற்றும் எதிர்க்கட்சியாகவும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் திருவள்ளூரில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரம் செய்தார்கள். பலதரப்பட்டுள்ள வீகங்களோடும் முழு பலத்தோடும் களம் கண்டு எங்களை வெல்லலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பிரச்சாரம் நிறைவடைவதற்கு சரியாக 2 நாட்களுக்கு முன்பு எங்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார்கள். அந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் என் கையை பிடித்து உயர்த்தி மக்களின் வெற்றி சின்னத்தை காட்டி அந்த நொடியே ஒட்டுமொத்த திருவள்ளூர் மக்களின் ஆதரவும் அலைக்கடல் என திரண்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் கையை உயர்த்தி அந்த தருணமே மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை எனக்கு பெற்று தந்தது. அதன் விளைவாக அனைத்து சவால்களையும் தாண்டி 24,760 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் பெருமையுடன் அடியெடுத்து வைத்துள்ளேன். இந்த வெற்றி எனக்கானது அல்ல, இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பிற்கும் அவர்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. திருவள்ளூர் மக்களின் ஒவ்வொரு தேவையும் உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதல்படி சிறந்த முறையில் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை மகனாகவும் பிள்ளையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் குழந்தைகளின் மாமனாகவும் பாட்டாளிகளின் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு சான்றோன் என போற்ற கேட்ட தமிழ்நாடு இன்று பெருமிதம் கொள்கிறது. இது தமிழ்நாடு மக்களின் குரல். இந்த குரல் இன்று மட்டுமல்ல, பல ஆண்டுகள் கடந்தும் தமிழ்நாட்டு மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். இத்திரணி தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் பாடும். நாளைய இந்திய திருநாட்டின் ஆட்சியும் நமதாகும்.
லாஸ்ட் சார் இந்த மாண்புமிகு சட்டமன்றத்தின் மாநில கோரிக்கை மீதான விவாதத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கருப்பையா ஏதோ சொல்லணும். மாண்பு உறுப்பினர் கருப்பையா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளம்தான் ஒதுக்கப்பட்ட விவசாயிகளிடம் கடந்த ஜனவரி மாதத்தில் விவசாயிகளிடம் செய்த நெல் கொள்முதல் அவர்களுக்கு உரிய பணம் கொடுக்காமல் விவசாயிகள் காலதாமதப்பட்டது. நமது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தளபதி அவருடைய நல்ல அரசு அமைந்தவுடன் விவசாயிகளுடைய கோரிக்கை உணவுத்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டவுடன் உடனடியாக ரூபாய் 44 கோடி பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி உரிய பணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கிய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் 2 கோரிக்கைகள் வைத்தார். முதலாவதாக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று அங்கு அதிக அளவில் போக்குவரத்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதாக நியூரோ சர்ஜரி போன்ற வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது அரசின் கவனத்தில் ஏற்கனவே உள்ளது. இதற்கான திட்டங்களும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். இந்த மானிய கோரிக்கை மருத்துவத்துறையில் மானிய கோரிக்கை என்று 300க்கு மேற்பட்ட நம்ம உயர் சிறப்பு மருத்துவர்கள் நம்ம புதுசா அந்த போஸ்ட் அப்பாயின்ட் பண்ண போறோம். கண்டிப்பாக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவரும் ஒரு மருத்துவர், மாதம் ஒரு முறை நீங்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க அனுமதி வேண்டும் என்று கோரியிருக்கிறீர்கள். இதற்கான சாத்தியக்கூறுகளை நான் துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து பேசி நான் ஆவணம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நன்றி. மருத்துவராக இல்லைனாலும் பரவாயில்ல சார், ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்தா கூட நன்றி தான், அந்த டியூட்டி பார்க்கறது. நம்முடைய திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு காலங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆண்டிருந்தாலும் திருவள்ளூர் தொகுதியிலே வளர்ச்சிப் பணிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். எங்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடு, எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆசையோடு மருத்துவக் கல்லூரியை திருவள்ளூரிலே கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார், சட்டக் கல்லூரியை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நியாய விலை கடைகள், கூட்டுறவு நியாய விலை பகுதி நேர கடைகள் அரசு அனுமதி பெறாமலேயே பேஞ்சமந்தை ஊராட்சி குணுக்கனூர், கீழ்கொத்தூர் ஊராட்சி புளியன்குடிசை, கட்டிப்பட்டு ஊராட்சி தேந்தூர், ரஜாபுரம் கிராமத்து கூட்டுறவு சொசைட்டிக்குட்பட்ட தாங்கல், பிராமணமங்கலம் ஊராட்சி கட்டுப்புடி, ஊனையமானியம்பாடி ஊராட்சி ஏரிப்புதூர் என்ற பல்வேறு நியாய விலை பகுதி நேர கடைகளை அரசு அனுமதி பெறாமலே திறக்கப்பட்டது ஒரு வார காலத்திற்கு முன்பு. கடந்த திமுக ஆட்சியில் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு, தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து கூட்டுறவு பகுதி நேர கடைகளும் மூடிவிட்டார்கள். எனவே இந்த அரசு உடனடியாக மக்கள் நலன் கருதி இந்த கடைகளை திறக்க தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள். மரகதம் வெற்றிவேல் அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை
வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மக்களில் ஒருவராக இருந்து மக்களுக்கான முதல்வராக பணியாற்றி குடிமராமத்து நாயகன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேரவையில் எனது கணவரின் தகப்பனார் காலம் சென்ற எஸ். அரங்கநாதன் அவர்களை 1980-84 ஆண்டுகளில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இருந்து அனுப்பி வைத்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, அதேபோல் இந்த பேரவையில் எனது தகப்பனார் காலம் சென்ற எஸ். அண்ணாமலை அவர்களை 1991-96 ஆண்டுகளில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த தங்கத் தாரகை புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்களையும் வணங்கி, எனது மாமனாருடனும் எனது தந்தையுடனும் பணியாற்றி தற்போது பேரவைத் தலைவராக அமர்ந்துள்ள தலைவரோடு நானும் பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் காவல் தெய்வம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதிகப்படியான ஏழை மாணவர்கள் மருத்துவம் பயில காரணமாக இருந்த எங்கள் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர் உயிர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு KP அன்பழகன் அவர்களையும், எனது வெற்றிக்காக பாடுபட்ட முன்னாள் தருமபுரி நகரமன்ற தலைவரும் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் எனது கணவருமான திரு SR வெற்றிவேல் அவர்களுக்கும், கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தொகுதிக்கு உட்பட்டு பின்வரும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்களின் ஆட்சியிலும், ஏழைகளின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் கழக ஆட்சியிலும் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதை போல் இந்த ஆட்சியிலும் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள நெல் அரவை நிலையங்களிலிருந்து அரிசி நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்ல வாகன வாடகை டன்னிற்கு ரூபாய் 680 என்று தனியாருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் டன்னிற்கு ரூபாய் 380 மட்டுமே வாடகையாக அரவை முகவர்களுக்கு தனியாரிடமிருந்து செல்கிறது. இதனால் அரசிற்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுவதை தடுக்க தனியார் ஒப்பந்த முறை ரத்து செய்துவிட்டு பழைய முறையிலே வாகன வாடிக்கை அரசே நேரடியாக அரவை முகவர்களுக்கு வழங்க நடைமுறை செய்யப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டமாகும். அனிமியா, விட்டமின் A மற்றும் B12 குறைபாடுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இரும்பு சத்து, போலிக் அமிலம் நிறைந்த அரிசி, விட்டமின் E, விட்டமின் A, விட்டமின் D நிறைந்த சமையல் எண்ணெய், செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு ஆகியவை அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான தமிழகம் உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். ரேஷன் பொருட்களில் எடை குறைவு, தரக்குறைவு, கலப்படம், கடத்தல் ஆகியவற்றை தடுத்து நியாயமான எடையில் தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரிசி தவிர்த்து மற்ற அனைத்து ரேஷன் பொருட்களும் பாக்கெட்டுகளாக விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அரசு இதுவரை செயல்படுத்தவில்லை. இந்த திட்டங்களை எப்போது செயல்பாட்டிற்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.
பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா 2 ஒன்றியங்கள் 3 பேரூராட்சிகள் கொண்டுள்ளது. இதில் மணியம்பாடி ஊராட்சியில் இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு செல்ல சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. எனவே கடத்துறை தலைமை இடமாக்க கொண்டு புதிய தாலுகா உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு வத்தல்மலை பகுதியில் உள்ள பால்சிலம்பு கிராமம் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி வருவாய் வட்டத்தில் உள்ளது. அதை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தருமபுரி வருவாய் வட்டத்துடன் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் உள்ள வாணியாறு அணை சுற்றுலா மேம்பாட்டு தளமாக்க நிதி ஒதுக்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகளை குறைத்து வரும் அரசு எனது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்டு நாய்க்கன்ஹள்ளி ஊராட்சி மற்றும் அம்மாபாளையம் ஆகிய பகுதிகளில் புதிய மதுபான கடைகளை திறக்க ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குடியிருப்புகள், பள்ளிகள் நிறைந்து மேற்காணும் பகுதிகளிலும் எனது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்டு வேறு எந்த பகுதியிலும் புதியதாக மதுபான கடை திறக்க அனுமதி அளிக்க வேண்டாம் என்று தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு நீர்வளம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு செட்டிக்கரை ஊராட்சியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. அது சரிவர செயல்படாமல் கழிவு நீர் அப்படியே ஆற்றில் கலப்பதால் நீர் மாசடைகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கள் உயிரை துச்சமென நினைத்து பிற உயிர்களை காப்பாற்றி பாடுபடுகின்றனர். இவர்களுக்கு நிலையான காலமுறை ஊதியமும் பாதுகாப்பும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி ஒன்றியம் டி துறிஞ்சிப்பட்டியில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு பல கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவம் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். சில நேரங்களில் தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய நோயாளிகள் தருமபுரி தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. எனவே சுகாதார நிலையத்தில் நிரந்தரமாக இருக்கும் வகையில் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து தர வேண்டுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றேன். நீர்வளத்துறையின் கொள்கை விளக்கு குறிப்பு 2026-27 பக்கம் 326 ஆய்வு நிலை மாற்றம் உருவாக்கத்தில் உள்ள திட்டங்கள் தலைப்பில் 14 குறிப்பிடப்பட்டுள்ள தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் பெண்ணையாறு வெள்ளமிகை நீரை நீரேற்று திட்டத்தின் மூலம் மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஒன்றியங்களில் சாத்தியக்கூறு உள்ள ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர் வழங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீடு செய்து இத்திட்டத்தை நிறைவேற்றி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாணியாறு அணையிலிருந்து வெளியேறும் நீர் இடதுபுற கால்வாய் 14.5 கிலோமீட்டரில் இருந்து மேலும் 2 கிலோமீட்டர் ரம்யனஹள்ளி வரை நீட்டிப்பதை செய்து விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்து நெரிசலும் அடிக்கடி ஏற்படும் விபத்துக்களையும் தடுக்க ஒடசல்பட்டி கூட்டு ரோடு மூலம் சாமியாபுரம் கூட்டு ரோடு வரை கடத்தூர் மல்லாபுரம் வழியாக 4 வழி சாலை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மல்லாபுரம் பேரூராட்சியில் தலைமையிடமாக கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். டி துறிஞ்சிப்பட்டியில் உள்ள வேப்பாடி ஆற்றுக்கு ஏற்காடு மலைப்பகுதியில் இருந்து வரும் மழைநீர் வீணாகிறது. இங்கு தடுப்பணை கட்டினால் அந்த மழைநீர் மொத்தம் 9 ஏரிகளுக்கும் கொண்டு சென்று பயன்படுத்தலாம். இதற்கான DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏற்கனவே முன்னாள் கழக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை ஆய்வு செய்து நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
மல்லாபுரம் பேரூராட்சி விடிவெள்ளி நகர் பகுதியில் அமைந்துள்ள ரயில்வேவிற்கு சொந்தமான நீர்வழிப்பாதை உள்ளது. இதை அப்பகுதி மக்கள் பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர். ரயில்வே நிர்வாகம் நீர்வழிப்பாதையை மேம்படுத்துவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. எனவே இதன் அருகில் அரசு தனியாக மக்கள் பயன்பாட்டிற்கு சுரங்க வழிப்பாதை அமைத்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கொண்டகரஹள்ளி காலிக்கரம்பு முதல் கோம்பேரி வழியாக மிட்டாரடஹள்ளி அடையும் சாலைகளுக்கான வனத்துறை ஒப்புதல் கிடைக்காமல் உள்ளது. மாண்பு உறுப்பினர் திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் சுருக்கமா நன்றி கூறி நீங்க முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உள்ளது. வனத்துறை ஒப்புதல் வழங்கி சாலை பணியை மேற்கொள்ள ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திப்பிரெட்டிப்பட்டிஹள்ளி முத்தம்பட்டி குக்கல்மலை பகுதி விவசாயிகள் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணாபுரம் வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு செல்ல வேண்டிய உள்ளது. முத்தம்பட்டி ஊராட்சியில் வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வத்தல்மலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதிக்கு மின்சார இணைப்பு வேண்டி 31/1/2026 அன்று மனு செய்யப்பட்டு இதுவரை மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை. உடனடியாக மின்சார இணைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டுறவுத்துறை சங்கங்களில் கடன் பெற்று திரும்ப செலுத்த இயலாமல் நீண்ட நாள் நிலையில் உள்ள கடன்கள் பேச்சுவார்த்தை மூலம் அபதார வட்டி தள்ளுபடி செய்து மீதம் உள்ள தொகையை ஒரே தவணையில் பெற்றுக்கொள்ள அரசு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பருவகால பணியாளர்கள் பட்டியலில் எழுத்தர், உதவுபவர், காவலர் இவர்களில் தகுதியானவர்களுக்கு 2012 வரை பணி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் பணி உயர்வுக்கு பொருந்தாது. மேற்கண்ட திட்டங்களை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமருகிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம வேலூர் சட்டமன்ற கேட்டிருந்தாரு, எங்க ஏரியால கடைகள் இல்லை அப்படின்னு. அவரோட நாலேஜுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட அந்த அணைக்கட்டு தொகுதியில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 511 ஃபுல் டைம் கடைகள் இருக்கு, 276 பார்ட் டைம் கடைகள் இருக்கு, மொத்தம் 787 கடைகள் இருக்கு. இதுவரைக்கும் ரன்னிங்கள் இருக்கு. இதுல பார்ட் டைம் ஃபுல் டைம் இருக்கு. புது கடைகள் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 800 பேருக்கு மேல இருந்தா பர்மனன்ட் கடைகளும், 300 பேருக்கு மேல இருந்தா பார்ட் டைம் கடைகளும் உருவாக்கி இருக்கும். முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, பாப்புரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வட்டங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது, அதை வட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும், ஒன்று மாற்றிடத்திற்கு சொன்னார்கள். அதை பொறுத்தவரையிலும் எங்கெங்கே வட்டங்கள் தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல வட்டங்களை பிரிப்பதும் கோட்டங்களை பிரிப்பதும் இதெல்லாம் நம்முடைய மக்கள் ஜனத்தொகை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முடிந்ததற்கு பிறகு தெளிவாக மக்கள் நலன் கருதி குறைவான போக்குவரத்து அங்கே பயணங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யும். உறுப்பினர் மோகன் அவர்கள் பேசுங்க. மோகன் பேசுங்க. உணவுத்துறை அமைச்சர். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்ல நூறு வாணிப கழகத்தில் லாரி டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் தேக்கமா இருக்கு, அதில் டிரான்ஸ்போர்ட்ல 650 ரூபா வாங்குறாங்க, 300 தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. 17/10/2019 உங்கள் ஆட்சி காலங்கள் தான். உங்க 2019 ஒரு ரீஜனல் டெண்டர் கொடுத்திருந்தாங்க 2 கம்பெனிகளுக்கு. இந்த டெண்டர்ல ஆர்னிக் என்டர்பிரைசஸ் ஈரோடு, ஜிங்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாமக்கல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. நம்ம கவர்மெண்டோட ஒன்றிய அரசோட சட்ட பிரகாரம் 2 ஆண்டு கொடுக்கணும். அதுல நிறைய தவறு நடந்ததுன்னு சொல்லி அந்த ஃபோர்க்ளோ அதை டெம்பரவரியா, அதாவது உடனே 28/2/2023 ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அன்ற தேதியில் டிபார்ட்மெண்டல் மூமெண்டா 1/3/2023
அன்னைக்கு தேதியிலிருந்து 30/6/2024 வரைக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் கழகம் மட்டுமே அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. அப்பெல்லாம் எந்த தவறும் வரல. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆட்சி காலங்களில், அதாவது 8/6/2023 உங்க ஆட்சி காலத்தில், அடுத்த ஆட்சி காலங்களில் அவங்களும் அதே மாதிரி ரீஜனல் டெண்டர்ஸ் கொடுத்தாங்க. முந்தைய அரசு 2 கம்பெனி கொடுத்தது, அடுத்த அரசு 3 கம்பெனி கொடுத்துருக்கு. அந்த ஆட்சி காலம் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு என்னெல்லாம் கான்ட்ராக்ட் வேல்யூ போடுறோமோ அதை வேல்யூக்கு பதிலாக அங்கே இருக்கிற லோக்கல் சப்கான்ட்ராக்ட் யார் யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னா அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையை செய்யணும். அவருக்கு அந்த அனுபவம் இருக்கணும், அவருக்கு லாரி இருக்கணும். லாரிலாம் இருந்தால் தான் அவர் அந்த அனுபவத்தில் வேலை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலங்களில் அனுபவமே இல்லாத, லாரியே ஓனா இல்லாத 3 கம்பெனிகளுக்கு கொடுத்து அதோட கான்ட்ராக்ட் ஜூன் 2026 முடிஞ்சுது. ஜூன் 2026 முடிஞ்சது. நம்ம அது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி 2019-24 இருந்த குறைகளையும் 2024 ஜூலையிலிருந்து 20 உண்டான 2 இயர்ஸ் உண்டான காலங்களையும் மதிப்பீடு செய்து எங்கெல்லாம் தவறுங்கிறத நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான நிதித்துறை மூலமாக, கோர்பட்டி மூலமாக, எல்லா துறைகள் மூலமாக ஆளுகள் டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 2026 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல எல்லா துறை கவனத்தையும் கேட்டு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட கருத்துக்களையும் ஆய்வு செய்து கண்டிப்பாக சிறப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மோகன் முடிங்க சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த சட்டப்பேரவையின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் ஒரையூர், அவியனூர், வீரப்பெருமைநல்லூர், வீரப்பார் என்ற நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகள் விளை வைக்கின்ற நெல்லை அங்க வாங்கக்கூடிய நிலையம் உள்ளது. இதையெல்லாம் விவசாயிகள் உணவுத்துறை அமைச்சர் ஒரு தடவை கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாரு. 50 ரூபாய் விவசாயி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒருத்தவங்களுக்கு கூட ஏதோ டிஸ்மிஸ் பண்ணன்னு சொன்ன ஒரு பேப்பர்ல பார்த்தேன். அதே போல அங்க வந்து அது மட்டும் நடக்கலைங்க. என்கிட்ட வீடியோ ரெக்கார்டோட ஒரு விவசாயி பேசுறது இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, நம்ம கொள்முதல் பண்ற அதிகாரிகள் வேற ஒரு வியாபாரி கிட்ட இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து கொள்முதல் விவசாயி கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு வந்து அதை அங்க போரா கொட்டும் போது இந்த ஜோன்ல இல்லாத வேற ஜோன்ல இருந்து போய் விவசாயி என்ன பண்றாங்க, அதுக்காக அதை போய் கொடுத்துட்றாங்க. அந்த தனியார் வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க கொட்டுறாங்க. அதை நம்ம கேட்கும் போது கொள்முதல் நிலையம் என்ன சொல்றாருன்னா, இது விவசாயி பேர்ல பதிவு பண்ணிருக்கு, சிட்டா பட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல அவங்க நெல்லே போடல. அந்த சிட்டா பட்டா இருக்கிற விவசாயி நெல்லு போடல. வியாபாரிகள் வந்து அங்க வாங்கிட்டு வந்து இங்க வந்து அந்த இடத்துல விற்கும் போது இந்த சூழ்நிலை உண்மையாலுமே உழவு ஓட்டி நாத்து விட்டு பெரம்பு நட்டு இந்த நாத்தை நட்டு நெல்லை விளைய வச்சு கொண்டு வர விவசாயிகள் இப்படி அனுமதிக்கிறது ஒரு வரியில கோரிக்கையை மட்டும் சொல்லி தான் அனுமதிக்கிறேன். நீங்க வந்து புல் வரலாறு நீங்க சொன்னா அமைச்சருக்கு எல்லாமே தெரியும், அவர் நடவடிக்கை எடுப்பாரு. உணவுத்துறை அமைச்சர் இதை பற்றி என்ன சொல்றீங்களா? முடிங்க. இதுல வந்து அவங்க 150 ரூபாய் வாங்குறாங்க. வாங்கும் போது இந்த விவசாயி கிட்ட 50 ரூபா சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா வெளியே தெரியாம அதிகாரி வச்சு 150 ரூபா வாங்கி விவசாயிகளுக்கு லேட் வளர்த்துறாங்க. 20 நாள் 25 நாள் ஆகுறாங்க. அதனால இத ஒரு இரும்பு கரம் கொண்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைவர்களும் அதிகாரிகளும் சொல்லி அது அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும் போது அவங்களை வழக்கு அந்த வியாபாரிகளை வழக்கு ஒன்று போட்டால்தான் அந்த பயம் வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்னது கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, நானே கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் ஆய்வு செய்தேன். 12 மாவட்டங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட 4326 டிபிசி நேரடி நெல் குலையங்கள் எல்லா மாவட்டமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4339 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட. அதில் 4326 சென்டர்ஸ் இருக்கு.
இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே ஓப்பன் இருக்கு 484 ஓப்பன் சென்டர்ஸ் இருக்கு. இது இன்று நேற்று நாளையெல்லாம் வரல, இப்படிலாம் லிஸ்ட்ல வரல. இது பல ஆண்டு காலமாக, குறிப்பாக முந்தைய திராவிட ஆட்சி காலங்களில் சிறப்பாக இந்த 50 ரூபா 100 ரூபா எவ்வளோ வாங்குறாங்க. இது அவங்க லஞ்சம் வாங்குவது மட்டும் குறிக்கோள் இல்லை, அவங்க மட்டும் இது பண்ண வரல. இது என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகிட்ட இருந்து நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கப்புறம் எல்லா விவசாயிகளும் நேரடியாக சந்தித்து எங்கெல்லாம் டிபிசி சென்டரில் அவங்க நெல்லை கொள்முதல் பண்றோமோ அந்த இடத்துல 2 நாட்கள், மினிமம் 2 நாட்கள், மேக்ஸிமம் 7 நாட்கள் பேமெண்ட் பண்றோம். எங்கேயும் பெண்டிங் இல்லை. இந்த இது முன்னாடி NCCF செங்கல்பட்டு பட்ட ஒரு 4-5 மாவட்டங்களில் பண்ணும்போது கூட அங்கிருந்த 1376 கோடிக்கு 5,45,454 மெட்ரிக் ப்ரொக்யூர் பண்ணிருந்தாங்க NCCF முந்தைய காலங்களில். அதோட 314 கூட பெண்டிங் இருந்தது. நம்ம ஆட்சி அமைஞ்ச அடுத்த நாள் மே 10 ஆட்சி அமைச்சோம். அப்பவே விவசாயிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பேமெண்ட்டோ கிட்ட 317 கோடி செட்டில் பண்ணியாச்சு, பெண்டிங் எதுவும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணும்போது சில விவசாயிகள் நேராக அவங்க விலைக்கு அவங்க கமிட்டிக்கு போயிடுறாங்க. இங்கெல்லாம் நம்ம சில மாவட்டங்களில் கமிட்டிகள் அதிகப்படியான ஆளுமை பண்றாங்க. அந்த கமிட்டிகள் நெல்லை கொடுத்துறாங்க. அந்த நெல்மணிகளை வாங்கிட்டு போய் உடனே இவங்க ட்ரேடர்லாம் சேர்ந்து அந்த நெல்மணிகளை உடனே அங்க இருக்க மற்ற விவசாயிகிட்ட சிட்டா பட்டா அடங்கெல்லாம் வாங்கி அதை கொண்டு வந்து டிபிஎஸ்ல போட்டுறாங்க. இது அதுக்கு 100-200 வாங்குறாங்க. இதுல ஒரு பெரிய என்னோட ஆய்வுக்கு இப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எப்பவுமே இந்த அரிசி கடத்தல் பதுக்கல் இதெல்லாம் எங்க இருக்குன்னா பார்டர் ஸ்டேட்ல இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற 4-5 கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பார்டர்ல இந்த மாதிரி அரிசி கடத்தல் இருக்கும். இதுதான் நிறைய நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், கவனிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் பரவலாக தெரியும், பேப்பர்லாம் பார்த்துருப்போம். இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு, அரிசி கடத்தல் பார்டர் ஏரியாவில் இல்லை, மாநிலத்தோட எல்லைகள் இல்லை, சிட்டிக்குள்ளேயே வித்தின் சிட்டிக்குள்ளே இங்கே போனால் திருவொற்றியூர்லையோ அல்லது நம்ம சிட்டிக்குள்ளேயே இந்த கடத்தல் நிறைய பக்கம் பார்க்க முடியுது. இதெல்லாம் இவங்க தான் ட்ரேடர்ஸ். எப்படி ஒரு ட்ரேடர் நெல்லை விவசாயிட்ட வாங்கி கமிட்டியில் வாங்கி அந்த நெல்லை எப்படி ட்ரேடிங் பண்ணி கொண்டு வந்து டிபிஎஸ்சி கொடுக்குறாங்களோ அதே போல பெரிய ஊழல், பெரிய ஒரு சிஸ்டம் உள்ள இருக்கு. நிர்வாக திறமையால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இது. இந்த ஒன்று நிர்வாகம் கரெக்டாக பண்ணோம்னா, நிர்வாக திறமை இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரேடர்ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு வர சான்சஸ் இல்லை, ஊழல் மலிந்து போகாது. இது எப்படின்னா, கடந்த என்னோட பழக்க வழக்கங்கள் நானோட ஆராய்ச்சி ஆய்வுள்ள இருக்கும்போது ஒரு வியாபாரி, ஒரு ட்ரேடர், அந்த ட்ரேடர் வச்சு எல்லாமே ட்ரேடர் தான், ஒரு வியாபாரி ரேஷன் கடைகள் இருந்து அரிசி வாங்குறாரு, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, இல்லை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, அல்லது வெறும் பில்லை மட்டும் போட்டுட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக அந்த அரிசி வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த அரிசி மூட்டையாக பேக் பண்ணி அந்த மூட்டைகள் நேராக அரவி ஆலைகளுக்கும் அரிசி ஆலைக்கு வந்துடுது. அந்த அரிசி ஆலைக்கு நெல் வந்தது. அந்த நெல் திரும்பியும் அதே குடோனு, அதே நம்மளோட ரேஷன் தாலுக்கு குடோனுக்கு, ரேஷன் கடைகளுக்கு வருது. இதே மாதிரி தான் நெல்லும் நம்ம டிபிசி சென்டர் மூலமாக நேரடியாக விவசாயிகள் இருந்து டைரெக்டாக நெல்லை வாங்குறோம். அந்த நெல்லை வாங்கி அரவி ஆலைக்கு அனுப்புகிறோம். அந்த அரவி ஆலைகள் இருக்கிற நெல் அது அப்படியே தான் இருக்கும். அந்த நெல் திருப்பியும் அதே ட்ரேடர் மூலம், இதே ட்ரேடர் மூலமாக இதே ட்ரேடர்ஸ் திரும்பியும் வேறொரு மூலமாக இதே டிபிசிக்கு நெல் வந்துடுது. இது ஒரு சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷனை இன்று நேற்றெல்லாம் வரல, பல ஆண்டு காலமாக நிர்வாக திறமையற்ற காரணங்களால இந்த துறையில இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்ப பார்த்தோம்னா இந்த சிட்டி சப்ளைஸ், நம்மளோட சிவில் சப்ளை சிஐடி துறைகள், நம்ம துறைகளை பார்க்கும்போது எல்லாரும் கேரளால, கர்நாடகால, ஆந்திரால அரிசி எடுத்துட்டு போய் அவங்க மக்கள் சாப்பிட்றதுக்காக கடத்திட்டு போவாங்க. இப்ப அந்த கடத்தல்கள் மாறி ஊழல் செய்வதற்கும் திருட்டுத்தனம் பண்றதுக்கும் மற்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காக இது உள்ளுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே விவசாயிகளை ஏமாற்றுவதற்காகவும் அதில் ஒரு ஊழல் செய்வதற்காகவும் இந்த ட்ரேடர்ஸ் பெரிய மார்க்கெட்டாக இயங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அது அவரோட அறிவுறுத்தல் பிரகாரம் பல இடங்கள் ஆய்வு பண்ணி பல இடங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா வாங்குற ஒரு டிபிசி இருக்கிற கிளர்க் லெவல்லேருந்து அரவை ஆலை உரிமையாளர்னு பார்த்து பேசியிருக்கேன். ரேஷன் கடைகள் இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இதை மாதிரி பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கான பணம், மக்களுக்கான நிதி, அரிசி இல்லாமல் உணவு இல்லாமல் எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. நீங்க அரிசியை மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அது வேற ஒரு திட்டங்களுக்கு போய் சேரும். நம்ம இருக்க அங்கன்வாடி மையங்களோ இல்லை காலை உணவு திட்டம், மாலை உணவு திட்டம், பள்ளிகள், கல்லூரிகள், நம்மளோட ஹாஸ்டல்ஸ், சமூகத்துறை ஹாஸ்டல்ஸுக்கு போகும், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் சேரும், சிறைச்சாலைகளுக்கும் நம்ம உணவுப் பொருள் தான் போகுது. இந்த மாதிரி எல்லா துறைகளுக்கும் போய் சென்றடைகிறது. அதனால் எந்த இடங்கள்லையும் ஒரு நியாய விலை கடையில் இருக்கிற ஒரு ஊழியரை கூட தவறு செய்யக்கூடாது.
ஒரு குடோன் இருக்கிற ஒரு லோடுமேன் கூட, கூலி தொழிலாளர், சுமை தொழிலாளி கூட இந்த அரிசிகளுக்கு உடந்தையாக இந்த கலப்படத்திற்கு, இந்த ஒரு நிர்வாக திறமையற்ற இடத்துக்கும் இருக்கக்கூடாதுங்கிறத முனைப்பாக சொல்லி, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் நம்மளோட துறையோட அவசியத்தையும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் துறை அதை விளக்கமாக சொல்லிக் கொடுத்து, இது எங்கெல்லாம் இந்த தியேட்டர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சில மாதங்களில் ஆக்டிவிட்டி எடுக்கப்படும். நன்றி. டாக்டர் திருப்பதி பேசும். டாக்டர் திருப்பதி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வணக்கமுடன் தெரிவித்துக் கொள்வது, நான் திருப்பத்தூர் மாவட்டம் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் என்பதால் பெரும்பான்மையான அரசு அலுவலகங்கள் அங்கு இல்லை. கூட்டுறவுத்துறையின் சார்பாக ஏதாவது பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அருகில் வேலூருக்கோ அல்லது கிருஷ்ணகிரிக்கோ சென்று வர வேண்டும் என்று உள்ளதால், அதனால் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்தை ஆரம்பிக்கும்படியும், அதேபோல் உதவி இயக்குனர் தணிகை அலுவலகம் திருப்பத்தூரில் ஆரம்பிக்கும்படியும் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் மூலமாக அங்கு அதிகமாக புளியம்பலமும் மற்றும் மிளகாயும் விளைவதால் குளிர் பதனீட்டு நிலையம் ஆரம்பிக்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு திருமதி குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள். உட்காருங்க. அடுத்தடுத்து வரும்போது இல்லைங்க, அடுத்தடுத்து வரும்போது தரேன். பேசி முடிக்கட்டும். ஒரு உறுப்பினர் பேசி முடித்தவுடன் நான் 2 பேருக்கு வாய்ப்பு தரேன். உட்காருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. கொடுக்கலாம். உட்காருங்க. நான் தரேன். அடுத்து வரும்போது தரேன். உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். உட்காருங்க. என்னை இந்த இடத்தில் அமர வைத்த என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கேற்ப ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையில் நிற்கும் தராசு தட்டு முல்லை போல ஆளும் கட்சியினரும் எதிர் கட்சியினரும் சமநிலையில் பாவித்து அனைவருக்கும் உரிய வாய்ப்புகளை சமமாக வழங்கி இந்த பேரவையை வழிநடத்தி வரும் தங்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். பேரவை மரபுகளையும் ஜனநாயக நெறிகளையும் நன்கு அறிந்தவர் நீர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையை நமது பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடும் தாங்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நடப்பாண்டில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அமோக வெற்றி பெற செய்த தமிழக வெற்றி கழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இடத்துல என்னை அறிமுகம் செய்த, எனக்கு பொதுச் செயலாளர்கிட்ட என்னை அறிமுகம் செய்த தம்பி கல்லணைக்கும் ஜெகன் தம்பிக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அவர்கிட்ட அறிமுகம் செய்து வச்சனாலதான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அவங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். மற்றும் எங்களுக்கு வந்து ஒரு தாயா, தகப்பனா, அண்ணனா, சகோதரனா எங்க கட்சியையும் எங்களையும் வழி நடத்தி இன்னைக்கு ஒரு அன்பு தோழரா எங்களோட இருக்கிற எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வராமலே ஜெயித்த ஒரே முதல்வர் எங்க விஜய் சார். எங்க தொகுதிக்கு வரவும் இல்ல, எங்களுக்காக ஓட்டு அவர் வந்து கேட்டு வரவும் இல்ல. ஆனாலும் எங்க தொகுதியில பாருங்க 4 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்த ஒரு தலைவர், வெற்றி தலைவர் எங்களுக்கு விஜய் சார். எல்லாரும் இன்னைக்கு தாய் மாமான்னு பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தல, எங்களுடைய தலைவரை தான் அறிமுகப்படுத்துறாங்க விஜய் சார்னு, விஜய் மாமான்னு. சின்ன குழந்தைகளுக்கு மாமாவாகவும் அண்ணனாவும் அன்பாகவும் இருக்கிற எங்க அன்பு தலைவருக்கு என் நன்றிகளையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். ராமநாதபுரம் சேது நாட்டை பவானி சங்கரன் கைப்பற்றிய பொழுது அதனுடைய நேரடி வாக்குதாரனான கட்டையத்தேவர் அந்த நாட்டை கைப்பற்ற, தன்னுடைய முறையான ராஜ்யத்தை கைப்பற்ற சிவகங்கை பாளையக்கோட்டை ஜமீன்தார் சசிவர்ண பெரியா உடையாத்தேவரோடு கைகோர்த்து ராமநாதபுரத்தை ஜெயித்த பொழுது 5 பங்கு ராமநாதபுரத்தில் 2 பங்கை
வெகுமதியாய் பெற்று 1730களில் உருவான நிர்மாணிக்கப்பட்ட ஊர் சிவகங்கை சீமை. அதில் முதல் மன்னராய் அவர் 20 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த பிறகு அவருடைய மகன் முத்துவடுகநாத தேவர் 22 ஆண்டு காலம் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார். அவர் 1772 போரிலே காளையார் கோயிலே கொல்லப்பட்ட பிறகு அவருடைய பட்ட மகரிஷி ராணி வேலு நாச்சியார் அந்த சிவகங்கை சீமை ராணியாக வந்தார். காளையார் கோயிலே தன் கணவனை கொன்ற வெள்ளையனை அடியோடு அழித்து சிவகங்கையை மீட்க வைராக்கியம் கொண்ட ராணி வேலு நாச்சியார் 8 வருடங்கள் தவம் இருந்து வைராக்கியம் கொண்டு வெள்ளையனை அடியோடு விரட்டி தன் நாட்டை மீட்க திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து 1780 சிவகங்கையை மீட்க அவருக்கு உறுதுணையாக இருந்த சகோதரரை போல உறுதுணையாக இருந்த பெரிய மருதுபாண்டியரால் அழைக்கப்பட்ட வெள்ளை மருது, சின்ன மருதுபாண்டியர் என அழைக்கப்பட்ட சின்ன மருது, காளையார் கோயில் பிரிவுக்கு பெரிய மருது, திருப்போணம் பிரிவுக்கு சின்ன மருது, சிங்கம்புணரி படை பிரிவிற்கு நன்னி அம்பலம், வாளுக்கு வேலி, குயிலி மற்றும் இப்படி சிறந்த பெரிய தியாகங்கள் நிறைந்த ஊர் எங்கள் ஊர். இவர்களை கொண்டு ஜெயித்து சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி கோட்டையிலே நாட்டிய ராணி வேலு நாச்சியாரை தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவராய் வைத்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சிவகங்கை சமஸ்தானத்தின் சார்பாகவும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் இல்ல, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், இதை இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டுல முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தண்ணீரை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடிச்ச பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள், சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில எங்க ஆட்சியில் அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும் நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ, கம்மாய் குளங்கள் குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படிதான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கு. எங்க ஊர் கரிக்காடா தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க ஊர்ல ஒண்ணு வேலையை தேடி வெளியில போகணும், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கு படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. நீங்க ஆய்வு செய்தா எங்க பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல சிட்கோ என்று ஒரு இருக்கு, அதுல பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோல பாத்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்ப சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பாத்தீங்கன்னா மருத்துவத்துல மருத்துவ கல்லூரியில சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணா அந்த மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை பெற முடியும். தவிர பெரிய அளவுல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, நரம்பியல் நிபுணர்கள் இல்ல, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்க ஊர்ல இல்ல. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்க ஊருக்கு வேணும். எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு, அதுக்கு வேணும்.
அதே போல சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ டி ஃபார்மோ பி ஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்ல. இப்ப அரசுல நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்க அந்த 7 கல்லூரியில ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்க பகுதியில் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்துல இருக்க சின்ன கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலமடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்துல இருந்து நீர் அரண்மனைக்குள்ள போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாம தூர்வாரப்படாம சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்ல நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் சீரமைத்து தரன்னு கேட்கிறேன். கல்லல் காளையார் கோயில்ல 70 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்க ஊர்ல. கல்லல் திருப்பத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்க ஊர்லயே ஒரு அமைச்சர். இதுவரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் செய்யல. சின்ன வெயில்ல நிக்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமா இன்ன வரைக்கும் அமைச்சு தரல. காளையார் கோயிலுக்கு பைத்தியம் அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்கு. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் அங்க கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள்ல. நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்ல. நாங்களா போராடி இருக்க வேண்டியிருக்கு. இந்த குப்பை கடைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சின்ன குழந்தைகள் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் போகணும்னா இடைநீற்றலுக்கு வருது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சதோட நடுநிலை பள்ளி முடிவடைஞ்சிருது. அடுத்த தரம் உயர்த்தி 10வது கொடுத்தீங்கன்னா அந்த கிராம பிள்ளைங்க அந்த 10வது படிப்பாங்க, அடுத்து 12வது படிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால இடைநீற்றல் அதிகமா இருக்கிறதுனால இந்த குறை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க கல்வித்துறையை கேட்டுக்கிறேன். அடுத்ததா எங்க பகுதியில் விவசாயத்துக்கான வழிகள் பெரியார் கால்வாய் மதுரையிலிருந்து மேலூர் வழியா மலம்பட்டியோட நின்னு போச்சு. மலம்பட்டியோட ஏன் நின்னு போச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த தண்ணி 600 கிராமங்கள் பயன்பெறும். எங்க ஊர் தெப்பக்குளத்துக்கு அதுல இருந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெரியார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட 600 கிராமங்கள் பயன்பெறும். மலம்பட்டியோட அந்த திட்டம் நிறைவேற்ற அதை தயவு செய்து எங்களுக்கு செயல் திட்டமாக்கி வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காவேரி குண்டாறு. இந்த காவேரி குண்டாறு தலைவர் அறிவிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க பகுதி பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியா வர்றதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய உதவியா இருக்கும். இது எங்க ஆட்சியோட பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா இந்த காவேரி குண்டாறு திட்டத்துக்காக எவ்வளவோ வருஷமா போராடி இருக்கோம். ஆனா தலைவர் வந்த உடனே அந்த திட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க விவசாய மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அந்த திட்டத்தால 12,000 கிலோமீட்டருக்கு புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் 3மே பயன்பெறும். இந்த காவேரி குண்டார் திட்டம் உள்ள வந்துட்டா 12,000 கிராமங்கள் பயன்பெறும். அதனால தலைவருக்கு எங்கள் மாவட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா இந்த பட்டா பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறைய பட்டா இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பட்டாவே கிடையாது. கேட்டா வனப்பகுதியில இருக்கீங்க, கத்தப்பட்டுன்னு இருக்கிற ஊர்ல 150 குடும்பங்கள் இருக்காங்க. 67 வருஷமா பட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்கவே இல்லை. கேட்டா வனப்பகுதின்னு சொல்றாங்க. வனப்பகுதியில இருக்க விவசாயம் பண்றாங்க. விவசாயத்தை கரண்ட் இழுத்துருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. 67 வருமா போடுறாரு. அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, சாதாரண ஏழை நடுத்தர தட்டு மக்கள். அவர்கள் அந்த சின்ன பகுதியில குடியிருந்து வரவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வனப்பகுதியா இருந்தாலும் கூட அந்த நிலப்பரப்பு வனப்பகுதியை சேர்ந்ததா இருந்தா கூட தகுந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு உதவும்படி நான் கேட்கிறேன்.
உணவு வாணிப பொருள்ல அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்ல பருவகால ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பகுதி நேரமா நாங்க பார்த்தாலும் 3 மாசம் பாக்குறோம், 9 மாசம் சும்மா தான் இருக்கோம், எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 300 பேருக்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்க தொகுதிக்குட்பட்ட காஞ்சரங்கால் குரூப் காமராஜர் காலனி பகுதியில் 1963 இனாம் ஒழிப்பு சட்டப்படி உளவடை பெயரில் அரசால் பட்டா வழங்கப்பட்டது, பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசு கடன் பெற்று 72 குடும்பங்கள் வீடு கட்டி 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். 1983 சென்னை டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1983 யூடிஆர் பட்டா பெற்று சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயரில் பட்டா உள்ளது. யாதொரு அதிகாரப்பூர்வமான தகவலின்றி சில குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு தர மின்சார வாரியம் மறுக்கின்றது. மேலும் இந்து சமய அறநிலைத்துறையின் HRC சட்டம் 73 படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வீடுகளை சீல் வைப்போம் என்று நோட்டீஸ் அனுப்புவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. HRC எந்த ஆதாரமும் இன்றி இந்த பகுதி இடங்களை பத்திரப்புத்துறையில் மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நமது அரசு இதற்கு தீர்வு காண குழு அமைத்து விசாரித்து விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்யும்படி தாங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலைகள் பாத்தீங்கன்னா 70 வருஷமா நடக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, என் கால் நடந்து நடந்து ரத்தம் வருதுமான். சித்தலூர்ன்ற கிராமத்துல 70 வருஷமா இன்ன வரைக்கும் ரோடு போடல. கேட்டா பெரிய ப்ராஜெக்ட் 5 கோடி வேணும்னு சொல்றாங்கன்னா இந்த சாலைகள் போடப்படாம இருக்கு. நம்ம பொற்கால ஆட்சியில நம்ம கிராமங்கள்ல சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று சபைக்கு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கொடுங்கன்னு தாழ்மையோட பேரவைத் தலைவரை கேட்கிறேன். பெரியார் கால்வாய் திட்டத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பெரியார் கால்வாய் பிரிவிலிருந்து தனியாமங்கலம் வெள்ளலூர் வழியாக சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட மலம்பட்டி, கூட்டுறவுப்பட்டி, சிவகங்கை, அதப்படைக்கு மற்றும் மரவமங்கலத்தோடு கால்வாய் முடிவடைகிறது. நீண்ட வருடமாக சுமார் 600 கிராம விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீரின்றி வருவாயால் குடும்பங்கள் பாதிப்பு நிலையில் உள்ளது. எனவே ஆகவே கால்வாயை சீரமைத்து விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்க நமது அரசு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்துறை ஏதாவது அந்த ஊர்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும். ஒன்னு பின்தங்கி போய் விவசாயம் செழிக்க வளர்ச்சி இருக்கணும், தொழிலுக்கு வளர்ச்சி இருக்கணும், இல்ல அவங்களுக்கு சின்ன படிக்கிறதுக்காவது எதுவுமே இல்லை எங்க ஊர்ல. அப்ப கல்லூரிகள் பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் ஒண்ணு வந்துருச்சுன்னா பிள்ளைங்கள் பயன்படுவாங்க, பொறியியல் காய்ச்சா பசங்க இருப்பாங்க. விளையாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுமே இல்லை. நல்ல காலேஜ் எங்க காலேஜ் சண்முகராஜா மன்னரால் துரைச்சங்கம் அவங்க அப்பா பேரால நிறுவப்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜ்ல இடம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல MBA கொண்டு வரலாம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பார்மசி கோர்ஸ் கொண்டு வரலாம். எந்த ஒரு உயர்கல்வியுமே இல்ல, பிஎட் இஎட் எந்த காலேஜுமே இங்க கிடையாது. ஆனா இடம் நிறைய இருக்கு. யூனிவர்சிட்டிக்கு தகுதிக்கு உள்ள எங்க காலேஜ்ல இன்னும் பலதரப்பட்ட துறைகள் கொண்டு வரப்படவே இல்லை. அப்படிப்பட்ட துறைகள் வந்தா பிள்ளைங்க வெளியே போக மாட்டாங்க. எங்க ஊர் பிள்ளைங்க வெளியே போய் அதிக காசு கொடுத்து தனியார் கல்லூரிகள் சேர மாட்டாங்க. எங்க ஊர் பிள்ளை எங்க காலேஜில் படிக்கிற அளவுக்கு எங்க காலேஜில் எல்லா வசதியும் இருக்கும், ஒண்ணும் வரல. இதை கவனத்துக்கு கொண்டு அதே மாதிரி காலேஜ் நிலப்பரப்பு அதிகமா இருக்கிறனால விளையாட்டு மைதானம் இருக்கனால விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு மைதானங்களை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ற அளவுக்கு தேசிய அளவுல கலந்து வெற்றி பெற்ற வீரர்கள் எங்க ஊர்ல இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சபை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறு தேர்வு இல்லாமல் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பாரம்பரிய முறையில் நடத்திட அரசு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடியிருப்பு பகுதிகள் வேண்டும் என்று எங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க. அவங்களுக்கு சமத்துவம் போல தனி தொகுதி தனி குடியிருப்பு பகுதி வேணும் கேட்கிறாங்க. ஸ்பைசஸ் பூங்கா செயல்படாமல் உள்ளது, அதை செயல்பாட்டு குறை வேண்டும் கேட்டு எங்கள் பகுதியை தயவு செய்து பின்தங்கிய பகுதியாக சரித்திர பூமி, ரத்தம் தோய்ந்த பூமி, பல வெற்றிகளுக்கு சுதந்திர போற வரலாற்றில் முதல் களம் எங்களுடையது. என் பாட்டி வேலுநாச்சருடையது. அவங்களுடைய வாரிசுதாரரா எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு பெண் வேட்பாளரா என்னை இங்க நிக்க வச்ச என் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெரிய நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் உட்கார அவனுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர், நாங்களாம் வேலு நாச்சியார் நாமெல்லாம் பார்த்ததில்லை. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நான் வேலு நாச்சியார் பூமியில் வந்திருக்கேன். சீறி பாய்ந்து விட்டீர்கள். சிவகங்கை பற்றி மிக 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 சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள்.
உங்கள் கனவு நனவாக என் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 2 பிரச்சனை இங்கே சொன்னார்கள். ஒன்று, வனத்துறை ஒட்டி இருக்கிற பகுதி என்ற முறையில் பல பேர் இங்கே குடியிருக்கிறார்கள், அங்கே பட்டாக்கள் இல்லை என்று ஒன்று. சில இடங்களிலே கோயில் இடங்களிலே குடியிருக்கின்றார்கள் என்று நோட்டீஸ் விடப்படுகிறது என்று 2ஐயும் சொன்னார்கள். 2ஐயும் அரசு பரிசீலித்து அவர்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும். இல்லை என்றால் அருகாமையிலே நம்முடைய அரசு நிலம் இருக்குமேயானால் அங்கேயும் பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுதான் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாடுறேன். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் 3 மாவட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு 10 லட்சம் மூட்டைகள் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட இந்த டிபிசியில் நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் குடோனுக்கு எடுத்துட்டு போகல, நெல் அரவைக்கு அனுப்பல. அதனால அங்க அந்த பகுதியில் நெல்லை மூட்டைகள் அடுக்கி வைக்க முடியாத சூழ்நிலையில் விவசாயி கொண்டு வருகின்ற நெல்லை கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய முடியல. அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து, மழை காலமாக இருக்குது, அதனால அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யணும். மாண்பு உறுப்பினர் அழகாக சொன்னாங்க. நானும் ஒரு விவசாயி. அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை காவிரி குண்டாறு திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். முழுக்க மாநில அரசுடைய நிதியிலிருந்து 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு செலவிடப்படும் என்று திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 700 கோடி நில எடுப்புக்கும் ஒரு 2 பகுதியில் டெண்டர் விட்டோம். கடந்த கால ஆட்சியில் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கல. இப்பொழுது உங்களுடைய ஆட்சியில் 150 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போதாது, இன்னும் அதிகமான தொகை ஒதுக்கி அந்த சிவகங்கை உறுப்பினர் சொன்னதை போல அந்த பகுதி செழுமையாக, சிறப்பாக, பசுமையாக இருப்பதற்கு, விவசாயிகளுடைய நிலத்தடி நீர் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்கள் வாயிலாக கேட்டு முகுந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை சுமார் 400 படுக்கைகள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 400 படுக்கை இருக்கும்போது 2500 கிலோ அரிசி கொடுத்தாங்க. ஆனா இப்போ 1200 படுக்கை இருக்கு. இப்பயும் அதே 2500 கிலோ அரிசி தான் கொடுக்கறாங்க. ஒரு 1000 கிலோ அரிசி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம உணவுத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டாரு. அந்த ஆய்வின் பலனாக இன்று சிவில் சப்ளைஸ் குடோன்ல மூட்டைக்கு 4 கிலோ 5 கிலோ கம்மியா இருந்ததெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு கரெக்டான அளவு வருது என்று சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை. இன்னைக்கு இப்ப நெல் கொள்முதல் நிலையங்களில் 3 பேர் வேலை பார்க்கறாங்க. ஒரு பட்டியல் எடுத்தார், உதவுபாரு, காவலர். அவர்களுக்கு அரசு ஒரு மூட்டைக்கு 10 ரூபா தான் நம்ம கொடுக்கிறோம். அங்க வேலை செய்யறவங்களுக்கு சணல் வாங்கி கொடுக்கறதுல அதிகாரிங்க அந்த ஒரு நாளைக்கு 500 மூட்டையில 900 மூட்டை வரைக்கும் அங்க நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை பிடிக்கிறாங்க. அதை தூக்கி அடுக்குவதற்கு ஆட்கள் பற்றாக்குறை. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது இந்த 10 ரூபாய் அரசாங்கம் இன்னும் ஒரு 20-30 ரூபாய் சேர்த்து அவங்களுக்கு நம்ம வழங்கினோம்னா இந்த ஊழலை கண்டிப்பாக நம்ம தடுக்கலாம். இதை அவசியம் செய்து கொடுக்க வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, முகுந்தன் எம்எல்ஏ கேட்டிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஆலோசனை பரிசீலிக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிற முயற்சிகளை பண்றோம். 2வது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டாரு, டிபிசி சென்டர்ல ஒர்க் பண்ற 3 பேருக்கு 10 ரூபாய் கொடுக்கிறோம், அதை உயர்த்தி கொடுங்க. உயர்த்தி கொடுத்தாதான் ஊழல் ஒழியும்னாரு. ஊழல் ஒழிஞ்சாதான் உயர்த்தி கொடுக்க முடியும். ஊழலுக்கு துணை போக முடியாது. 50 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்கன்னா பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பேசும்போது உட்காருங்க, அவர் பேசட்டும். விவசாயிகளுக்கு இது நீங்க வாங்குறது விவசாயிகிட்ட வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒவ்வொரு விவசாயியும் 100 நாள் 200 நாள் தண்ணி இல்லாத காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லித்தரணும். சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஊழலுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம முதலமைச்சர்கள் கார் கொடுத்துருக்காங்க. அந்த கார் இல்லாமல் அதுக்குண்டான டிரைவர் பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் 25,000 கொடுக்குறோம். எல்லாமே நம்ம அவங்க கொடுத்துருக்காரு. முதலமைச்சரோட கொள்கை ஒன்னே ஒண்ணுதான், எந்த இடங்கள்லையுமே
ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, நேர்மையான ஆட்சிங்கிறத தெளிவுபடுத்துறார். அதனால எந்த இடங்களில் போனாலும் நம்ம இருக்கிற அங்கே டிபிசியில் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கும் அங்க இருக்கிற சுமை தூக்கும் பணியாளர்கள் டிபிசியில் பிசி கிளர்க்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து இப்பதான் ரீசெண்டா பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி காலங்களெல்லாம் இல்ல. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக மட்டும்தான் இந்த 50 வாங்குறாங்க. அது கூட எப்படின்னா அந்த டிபிசி சென்டர் இருக்கிறவங்க வாங்கல, அவங்க வாங்கி அது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் அவங்களுக்கு கொடுக்கறதா தான் நிறைய கேள்விப்படுறோம். இது அவங்களே நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இந்த 50 ரூபா 60 ரூபா வாங்கக்கூடாதுங்கிறத முனைப்பா இருக்கும். இது மாறும்போது எல்லாம் மாற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு நிமிஷம். மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த 7 செவிலியர் கல்லூரிகளில் ஒன்று அவர்கள் தொகுதியில் இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த நேரத்தில் ஒன்று நம்ம சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். பாத்தீங்கன்னா செவிலியர் கல்லூரி வேணும்னு பல வருடங்களாக அந்த கோரிக்கை இருந்தது. இதுக்கு முன்னாடி கடைசியா செவிலியர் கல்லூரி ஆரம்பித்தது 2014ஆம் ஆண்டு தான். அதன் பிறகு நம்ம தலைவர் அவர்களின் ஆட்சியில தான் 7 செவிலியர் கல்லூரிகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியில் இந்த செவிலியர் கல்லூரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இயற்கை தான். கண்டிப்பா அந்த அளவுக்கு தேவை இருக்கு. அது பெண்களுக்கான உரிய வேலைவாய்ப்பு இருக்கு, மருத்துவ கட்டமைப்புக்கும் வலு சேர்க்குது. அதுல மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி ஏற்கனவே அந்த 7 இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கணுங்கிறது ஓரளவுக்கு முடிவு ஆயிருச்சு. அதனால சகோதரி அவர்களின் கோரிக்கையை நான் கண்டிப்பாக முதலமைச்சர் எடுத்து செல்வேன். முடிந்தால் அது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை செய்து தரப்படும் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அது பிறகு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் 108 ஆம்புலன்ஸ் அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஒரு சிறு செய்தியை இந்த பேரவையின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 108 ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டிரைவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன கம்பாரிசன், இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா மேக்சிமமா அதிகமா அந்த ஓட்டுநருக்கு 29,400 நம்ம மாசம் கொடுக்கிறோம். குஜராத்ல 45,680 ரூபா நம்ம கொடுக்கிறோம். ராஜஸ்தான்ல 14,395 கொடுக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் தான் பாத்தீங்கன்னா 55,008 ரூபா நம்ம கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனும் சரி, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அபிஷியலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இந்தியாவிலேயே அதிகமான ஊதியம் தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அது மட்டுமல்ல, வருஷம் வருஷம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் 10% ஊதிய உயர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற இடத்துல தெலுங்கானாலாம் 5% ஊதிய உயர்வு, குஜராத்ல 8% ஊதிய உயர்வு, ராஜஸ்தான்ல 3% ஊதிய உயர்வு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்க கொடுக்கறாங்க, நம்ம வந்து 10% இந்தியாவிலே அதிகமான ஊதியமும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர வருடம் அதிக அளவு ஊதிய உயர்வும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து இணையம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேறு சில கோரிக்கைகள் இருக்கு, அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் டெங்கு சம்பந்தமா மாண்பு உறுப்பினர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்ப பருவமழை காலத்தில் டெங்கு நோய் பரவல் அதிகரிக்கும் வாய்ப்பை அரசு முழுமையாக உணர்ந்து மாநிலம் முழுவதும் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டில் 25,585 நோயாளிகளும் 12 உயிரிழப்புகளும் பதிவான நிலையில் 2026ஆம் ஆண்டு 19/8/2026 வரை 12,005 நோயாளிகளும் 4 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. ஜூன் மாதத்தில் 1,379 இருந்த நோயாளிகளின் எண்ணிக்கை ஜூலை மாதத்தில் 2,312 உயர்ந்துள்ளதால் பருவமழை காலத்தை கருத்தில் கொண்டு தடுப்பு மெஷர்ஸ் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 5,805 மருத்துவமனைகள் மற்றும் 4,811 ஆய்வகங்கள் மூலம் வலுவான நோய் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 25,470 டிபிசி பணியாளர்கள்,
6480 கொசு புகை தெளிக்கும் இயந்திரங்கள், போதுமான அளவு அபேட், மேலத்தியான், பைரித்திரம் உள்ளிட்ட மருந்துகள் இருப்பில் உள்ளன. டெங்கு நிலவரம் குறித்து மாநில அளவில் தினசரி ஆய்வுகள் நடத்தப்பட்டு நோய் அதிகரிக்கும் பகுதியில் உடனடியாக கள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட அதிக நோயாளிகள் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட அதிக நோயாளிகள் பதிவாகும் பகுதிகளில் சிறப்பு கண்காணிப்பும் தீவிர தடுப்பு ஆக்டிவிட்டிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். நன்றி. இங்கே பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் உண்மை அந்த மாவட்டத்தை ஒன்றுமே செய்யலைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நான் ஹெல்த் மினிஸ்டர் ஆகும்போது அந்த சிவகங்கைக்கு மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல கடந்த எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே வேளாண் கல்லூரியை அங்கே சிவகங்கை கொடுத்திருக்கின்றோம். அதே போல கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக தொழிலே இல்லைன்னு சொல்றாங்க, மினி டைடல் பார்க்கு அங்கே கட்டி அங்கே திறந்து வைக்கிறது. அப்படியே அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்புடைய முயற்சியில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள், வனத்துறையில் கஸ்டடியில் இருக்கின்ற நிலத்துக்கு பட்டா அளிப்பதாக கொடுத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய மாவட்டங்களில் வனத்துறையில் இருக்கின்ற இடங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். அதே போல தருமபுரி மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் வனத்துறையில் இருக்கின்ற பட்டாக்களுக்கும் அங்கே வழங்க வாரா என்ற கேள்வியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நெல்லுக்கு சொன்னாங்க. இப்ப இங்கே நெல்லு தையல் கடந்த ஆட்சியில் தான் எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கூடுதலாக 10 ரூபாய் நெல் மூட்டைக்கு அதை கூலியாக உயர்த்தி கொடுத்தார் என்பதையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப மாற்றம் தருகிறேன் என்று சொன்னவர்கள் இந்த 3 மாதத்தை இப்ப நெல் எல்லா ஊரிலும் நெல் பிடிச்சிட்டு இருக்காங்க, மாற்றத்தை உருவாக்கிட்டாங்களா என்ற கேள்வியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்கள் பகுதியிலும் வனத்து பகுதியிலே வாழுகிறார் என்று சொன்னார்கள். நான் சொன்னது அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இருங்க சொல்லிடுறேன். வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற வனப்பகுதி என்று சொல்லப்படுகிறேன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தை நீங்கள் மறந்துட்டீங்க. வரைங்க வாழுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இடம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் நீங்கள் வனத்துக்குள் இருக்கின்றது தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. வனத்துக்குள்ளே வாழுகின்றவர்கள், வனத்தை ஒட்டி வாழுகின்ற மக்கள் வனம் என்று சொல்லப்படுகிற அது இருந்தால் அந்த நத்தத்தில் இருந்து அந்த இடத்தை ஆல்டர்னேட்டிவ் இடத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் இப்போ பரிசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை சொல்லிடுங்க. இல்லை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லைன்னா இப்போ நீங்கள் ஹைவேஸ் ரோடு பண்ணி அடுத்துட்டு போயிட்டீங்களா, நான் சொல்லிடுறேன். வனப்பகுதியில் நீண்ட நாட்கள் குடியிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடியிருக்கின்றவர்களுக்கு அதை வழங்குவதற்கு மாற்றிடங்களை நம்முடைய அரசின் சார்பாக வழங்கி 1+1 சொல்வார்கள், அதை வழங்குவதற்கும் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நான் அதை சொன்னேனே தவிர வேறொன்றுமில்லை. பூண்டி கே கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள் உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டே அதுதாங்க அடுத்த பேசும்போது கொடுங்க. அவர் பேசி முடித்து திருப்பி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, கொடுக்குறேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒரு கிளாரிபிகேஷனோட கூப்பிட்டேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவங்க சொல்லியிருந்தாங்க 3000 டிபிசி இருக்கா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 4326 டிபிசி இருக்கு. இன்றைய தேதி வரை இன்னைக்கு டோட்டலா இவ்வளவு இருக்கு. இதை இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கும் டிபிசி 484. இதெல்லாமே சில டெம்பரரியா இருக்கும், சில பெர்மனண்டா இருக்கும். வருங்காலங்களில் பெர்மனன்ட் பண்றதுக்கு உண்டான அறிவிப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடோன் அதிகமாக கேட்டிருந்தீங்க, அதுக்கு உண்டான அறிவிப்புகளும் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கு. இரண்டாவது, வாங்கிட்டு தான் இருக்கு, எங்க பெண்டிங் இல்லையா, இருந்தா சொல்லுங்க வரலாம். இதுவரைக்கும் எங்கெல்லாம் உற்பத்தி பண்றோமோ நெல்லை வாங்காமல் இல்லை, எல்லா டிபிசியும் வாங்கிட்டு இருக்கோம். 484 டிபிசி இன்னைக்கு கரண்ட் ஓப்பனா இருக்கு. சொல்ல போனா உங்களுக்கு வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டத்தில் அரியலூர்ல 26 டிபிசி இன்னைக்கு கரண்ட்ல ஆபரேஷன் இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். கடலூர்ல 137 டிபிசி ஓப்பன்ல ஆன்ல இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். மயிலாடுதுறையில 8 டிபிசி இன்னைக்கு ஓப்பன்ல இருக்கு, அதுல நெல் வாங்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்துல இதுல பெரம்பலூர்ல 2 டிபிசி ஓப்பன்ல இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில 7 டிபிசி ஓப்பன்ல இருக்கு, நெல்லை ப்ரொக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தஞ்சாவூர்ல 213 டிபிசி இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். அதை வாங்கி உடனே மூவ் பண்றோம். அதான் அடுத்து வந்துடுறேன். திருச்சிராப்பள்ளியில
திருச்சிராப்பள்ளியில 4 டிபிசியில் நெல்லை ப்ரொக்யூர் பண்றோம், இங்கே பெண்டிங் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் 73 டிபிசி இருக்கு, அதை வாங்கி உடனே இதனால வரை கிட்டத்தட்ட 9,78,000 நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி உடனே சம்பந்தப்பட்ட பக்கத்து ரீஜன்ஸுக்கும் அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நடந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்டுக்குள்ள அங்கே இந்த அடுத்த குருவிக்கு உண்டான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் பிற்படாக இருக்கும். இரண்டாவது, நம்ம பேரவைத் தலைவர்களே, இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள், பருவகால பணியாளர்கள், இது ஒரு ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்கு. இதை முன்னாள் ஆட்சியாளருக்கு ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 1996 முதல் 1996 முதல் 2001 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள், அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி வழங்கினார். அவர் சட்டம் சொல்லியிருக்காரு. சுமை தூக்கும் தொழிலாளர் நம்ம உடனே அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு 2026 இன்று வரை 2021 25 வரை ஆட்சியில் இருந்தாங்க, எதுவும் பண்ணல. 2026 அதே சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் குழும கூட்டத்தில் நம்ம தமிழ்நாடு நுகர்வு வாணிப கழகத்தின் குழும கூட்டத்தில் 1998 ஆண்டிலே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல மேஸ்திரி மூலமாக சம்பளம் தரதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊழியர்களும் கையாளப்படும் பொருட்களின் அளவிற்கு ஏற்ப டன்னேஜ் பேசிஸ்ல கூலியானது நேரடியாக சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நேரடியாக கொடுக்கணுங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். 92 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பருவகால பணியாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி வரன்முறை, அதுக்காக நிறைய கோரிக்கை வந்திருக்கு, நிறைய போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களையும் ஆய்வு செய்து பருவகால பணியாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி வரன்முறை ரெகுலரைசேஷன் குறித்து முதலமைச்சர் பார்வை கொண்டு போயிருக்கோம். அவ்வளவு ஆலோசனைகள் இருக்கு. கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் முடிவெடுக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன்.